जय पराशक्ति महामाई की जय। ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम आदिशक्ति महाशक्ति पराशक्ति ओम। जय पराशक्ति महामाई की जय। प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्र एकपाणये ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துகே நமக. சரணடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனிம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் அம்பிகையின் திவ்ய உபாசகர்கள் என்ற குறுந்தலைப்பின் கீழ் உள்ள 10 நாமங்களிலே ஏற்கனவே 3 நாமங்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். மனுவித்யா, சந்திரவித்யா, தாபச ஆராத்யா. இந்த தாபச ஆராத்யா என்ற நாமத்துக்கு விளக்கம் பார்த்த பொழுதுதான் தவம் என்பது திட்டமிட்டபடி தன்னை திருத்தி அமைத்தல் என்கிற அழகான விளக்கத்தை நம்ம சுவாமிஜி கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். அத்தகைய மகா தபஸ்விகளில் ஒருவரான துர்வாச மகரிஷி அம்பாளை உபாசித்து நாமெல்லாம் பயன் பெறும்படி நமக்கு அம்பாள் மீது அற்புதமான 2 ஸ்தோத்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்த்தோம். அப்புறம் இதனுடைய தொடர்புடைய இன்னொரு நாமம், இந்த தாபச ஆராத்யா 359வது நாமம். இப்போ சனக்காரி சமாராத்யா என்பது 726வது நாமம். 2 நாமமும் ஒட்டி இருக்கு, அதனால் அதை நம்ம முதல் எடுத்து பார்த்துருவோம். சனக்காதி சமாராத்யா, சனக்கர் முதலானவர்களால் நன்கு ஆராதிக்கப்பட்டவள். இந்த சனக்கர் முதலானவர் அப்படின்னா யார் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். சனக்கர் மட்டுமல்ல, தட்சிணாமூர்த்தியினுடைய சிஷ்ய கூட்டத்தில் 4 பேர் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த 4 ரிஷிகள் தான் சனக்கர், சனந்தனர், சனாத்தனர், சனத்குமாரர்.
சனத்குமாரருங்கிறது சனத் சுஜாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேர் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இப்போது இது அம்பாளுக்கு பிராதானியம் கொடுக்கக்கூடியது இல்லையா? அதனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் அவர்களுக்கு உபதேசித்ததே அம்பாள் தான் அப்படின்ட்டாங்க. சனகாதி சமாராத்யா. சனக்கர், சனந்தனர், சனாத்தனர், சனக்கர், சனந்தர், சனாதனர், சனத்குமாரர் இந்த 4 பேரில் சனக்கர், சனந்தனர், சனத்குமாரர் இந்த 3 பேரும், அப்புறம் சுக்கர், வசிஷ்டர் இந்த 2 ரிஷிகளும் சேர்ந்து மொத்தம் இந்த 5 பேரும் அம்பாளுடைய உபாசகர்களில் முக்கியமானவர்களாம். ஏற்கனவே சொன்ன இந்த 12 + 3 தவிர புதுசாக ஒரு 5 பேர் வராங்க. இந்த 5 பேர்களும் சனக்கர், சனந்தனர், சனத்குமாரர் இந்த 3 பேரும், அப்புறம் சுகர், வசிஷ்டர் இந்த 5 ரிஷிகளும் சேர்ந்து அம்பாள் உபாசனையிலே கடைப்பிடிக்க வேண்டிய மார்க்கங்களை பற்றி சொல்லக்கூடிய சுபாகமங்கள் அப்படின்னு 5 ஆகமங்களை உபதேசித்திருக்கிறார்களாம். அம்பாள் வழிபாடு எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆகமங்கள் அதை சொன்னவர்கள் இந்த 5 ரிஷிகளும். இதில் இந்த 3 பேர் இந்த சனகாதி ரிஷிகளில் வந்துடுறாங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடிய 4 ரிஷிகளிலே சனாத்தனர் தவிர மீதி 3 பேரும் அம்பாள் வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் விஷயம். சனகாதி சமாராத்யா. இவர்கள் சுபாகமங்கள் என்று சொல்லப்படுகிற அம்பிகை உபாசனைக்குரிய ஆகமங்களை அருளியிருக்கின்றார்கள். இப்போது தாபசாராத்யா, சனகாதி சமாராத்யா இது 2ஐயும் நம்ம இணைச்சு பார்க்கும் பொழுது ரிஷிகள் எப்படி அம்பாள் உபாசனையில் மானுடருக்கு உதவி இருக்கிறார்கள்ங்கிறது புரிகிறது. தவம் என்பது மனதை உருக்கி தூய்மைப்படுத்துவது. அத்தகைய முயற்சியினால் தூய்மை பெற்றவர்கள் மனதை புலன்களை அடக்கி உள்ளே செலுத்துவதனாலே புறப்பொருட்களை புலன்களை விட ஆழமாக காணக்கூடிய சக்தி பெற்றவர்களாக விளங்கினார்கள். அதனால் அவர்கள் மந்திரங்களை எல்லாம் தரிசித்து மந்திர திரஷ்டாக்கள் ஆனார்கள். அப்படி உள்ள ரிஷிகளிலே சில பேர் அம்பாளை சிறப்பாக வழிபட்டு அந்த மந்திரங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி அதையும் தியானத்திலே கண்டுணர்ந்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் ரகசியம். அப்போ என்ன செய்யணும்? நாம் அம்பாளை நன்றாக உபாசித்து அவள் அருள் பெறணும்னா நாமும் நம்மால் இயன்ற அளவு தவம் புரிய வேண்டும். அந்த தவம் எப்படி இருக்கணும் நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுத்துட்டாங்க. காட்டுக்கு போகிறது மட்டும் தப்பஸ் இல்லைப்பா. நீ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உன்கிட்ட இருக்கக்கூடிய கீழ்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லுவதற்கு திட்டமிட்டு நீ அருளை துணை கொண்டு பெரியவர்கள் துணையோடு ஆசையோடு அறிவுரையோடு நீ உன்னை முன்னேற்ற முயற்சி பண்ணுறீங்கன்னா அது தப்பசு தான் சொல்லிட்டார். அப்படி நாமெல்லாம் அம்பாளை தவத்தால் ஆராதிக்க வேண்டும். அப்புறம் அடுத்து வரக்கூடிய 2 நாமங்கள் காம பூஜிதா 375, காம சேவிதா 586. இந்த 2 நாமங்களும் ஒரு தொகுப்பாக மன்மதனை பற்றி சொல்லக்கூடிய நாமங்கள். காம பூஜிதா, காமனாகிய மன்மதனால் பூஜிக்கப்பட்டவள் அம்பாள். அது எந்த இடத்துலையா? காமகோட்டம், காமகோட்டி என்று சொல்லப்படுகிற க்ஷேத்திரமாகிய காஞ்சிபுரத்தில் அம்பாளை மன்மதன் வழிபட்டிருக்கிறான். மன்மதன் அம்பாளை வழிபட வேண்டியது ரொம்ப முக்கியம்தான். ஏன்? இந்த லலிதா தேவியினுடைய அவதார நோக்கமே பண்டாசுரனை வதம் பண்ணுகிறாள். வதம் பண்ணிட்டு சும்மா இருக்கலை, அவள் தாய் இல்லையா, அவனுடைய அந்த சாம்பல்லேருந்து உரு கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? அழிந்து போன மன்மதனுக்கு. எதுக்காக? ரதி தேவி அழறா, ஐயோ என் கணவன் போயிட்டார், என் மாங்கல்யத்தை காப்பாற்று நீ அப்படின்னு அம்பாளை கும்பிடுறான். அப்படி ரத்தியால் வழிபட்ட உடனே அம்பாள் இறக்கப்பட்டு சிவனாரை பார்க்கிறார். சிவனார் அந்த சாவல் குவியலை பார்க்குறார். மன்மதன் உயிர் பெற்று விழுகிறான். ஆனால் அந்த மன்மதன் கோபத்தோடு வந்ததுனால்தான் பண்டாசுரனை அழிச்சப்புறம் இப்போ எப்படி வருகிறான்? பழைய இனிய மூர்த்தியாக உரு கொடுக்கப்படுகிறான். காம சஞ்சீவன ஓஷதிகி, காமனுக்கு உரு கொடுத்த மருந்து பச்சிலை போல அம்பாள் இருக்கிறாளாம். அப்படி சிவபெருமானால் நெற்றிக்கண்ணினால் எரிக்கப்பட்ட மன்மதன், அவன் சாம்பலிலிருந்து பண்டன்கிற அசுரன் வந்தான். ஆனால் அந்த அசுரன் அம்பாளால் அழிக்கப்பட்டான். இப்போது
இந்த அசுரன் எரிக்கப்பட்ட பிறகு மன்மதனாக திரும்ப வருகிறான். இவ்வளோ தூரம் நடந்திருக்கிறதுனால அவன் நிச்சயமாக அம்பாளை வழிபட வேண்டியது தான். இது புராண ரீதியான விளக்கம். நம்ம சுவாமிஜி சொல்கிறாங்க, காம பூஜிதா, எல்லா உயிர்களும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உடல் பெற்ற உயிர்கள் எல்லாவற்றிலும் காம உணர்ச்சிங்கிறது இருக்குது, சரீர உணர்ச்சி. இது பிரவிற்த்தி மார்க்கத்தில் போகக்கூடியவர்கள், அதாவது உலக வாழ்க்கையில் இந்த உடல் வாழ்க்கையில் இன்பம் கண்டு அதில் தொடர்ந்து போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பிரவிற்த்தி மார்க்கத்தில் செல்கிறவர்கள்னு சொல்கிறோம். அவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. பிரஜாவிருத்திக்கு காரணமான, இனப்பெருக்கம் செய்வதற்கு காரணமான அந்த மன உணர்ச்சியை தூண்டுகிறவன் மன்மதன். அதை ஒரு கவிதை நயத்தோடு நம்ம சுவாமிஜி விளக்குகிறார்கள். மலரின் மனம் போன்று மென்மையாக உள்ளே புகுந்து, எப்படி இந்த காம உணர்ச்சி வந்ததுன்னு தெரியாதான், அந்த பருவமடைந்து வரும்போது ஆண்பாலருக்கும் பெண்பாலருக்கும் உள்ளத்தில் தோன்றுகிறதான். அதனால் மன்மதன் எப்படி மனசுக்குள்ளே நுழைகிறான் மனிதர்களுடைய மனசில் தெரியாது. மலரின் மனம் போன்று மெதுவாக உள்ளே நுழைஞ்சிட்டானா. அதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, நீங்கள் கதவை சாத்தி வச்சுருந்தாலும் வாசனை உள்ளே வர முடியும். அது மாதிரி அப்படி உள்ள நுழைஞ்சிட்டு மென்மையாக மிருதுவாக இருந்து உணர்ச்சிகளை தூண்டி விடுகிறான் இந்த மன்மதன். அப்படி செய்வதற்கு அவனுக்கு சக்தி எப்படி கிடைச்சதுன்னா அம்பாளை உபாசித்து கிடைச்சது. காம பூஜிதா, காமனாகி மன்மதனால் பூஜிக்கப்படுகிறவள். அதே மாதிரி சாமிஜி சொல்கிறாங்க, யாரெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கத்தில் போய் காமனுடைய உணர்ச்சியாகி இந்த காம உணர்ச்சியின்பால் வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களும் அந்த உணர்ச்சியை உணர்ச்சியில் ஈடுபடுவதன் மூலம் அம்பாளை வழிபடுகிறார்கள். அதனால் இது கொஞ்சம் கீழானது அப்படின்னு நினச்சாலும் இயற்கையில் அதற்கும் இடம் இருக்குது. அதனால் எல்லா உயிர்களும் தம்போக்கில் தம்முடைய காம உணர்ச்சியை திருப்திப்படுத்திக் கொள்வதன் மூலம் அம்பாளை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது மன்மதன் பூஜிக்கிறான். மன்மதனின் பானங்களின் மலர்கணைகளின் காரணமாக காம உணர்ச்சி தூண்டப்பெற்றவர்களும் அம்பாளை பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சுவாமிஜி. காம பூஜித்தா, காமன் பூஜித்த இடம் காஞ்சிபுரமாகிய அம்பாளுடைய, அது 51 சக்தி பீட்டத்தில் ஒன்று. அந்த இடத்துல காம கோட்டியில் மன்மதன் அம்பாளை பூஜிக்கிறான். அப்படி பூஜிக்கும் பொழுது அவனுக்கும் அம்பாளுடைய மந்திரம் ஒன்று மனசில் படுகிறதா, அதை சொல்லியிருக்கிறானா. இது மற்றவர்கள் சொன்ன மந்திரத்துலேருந்து ஒரு வேறுபாட்டோடு இருக்குது. அதுக்கு ஒரு குரூப், அதாவது மன்மதன் கண்டு சொன்ன அந்த மந்திரத்தின் மூலம் அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் பக்தர்கள், உபாசகர்கள் இருக்கிறார்கள். அதனால் காம பூஜிதா. அப்புறம் காம சேவிதா, இதே கருத்து தான். காமனால் சேவிக்கப்படுபவள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சேவை என்பது இப்போ பேச்சு வழக்கில் பணிவிடை செய்வது அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்குது. ஆனால் அதனுடைய ஆதி கருத்து என்ன அப்படின்னா மரியாதையை தெரிவித்து வணங்குவது தான். அதிலேருந்து தான் பூஜையும் வந்திருக்கிறது. உயிருள்ள ஒரு பெரியவர் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்தால் அவங்களை எப்படி வரவேற்று உபசரிப்போம், அந்த உபச்சாரங்களெல்லாம் தொகுத்தா அது பூஜையில் வந்துவிடும். அப்போது தெய்வம் என்பது படத்திலேயோ விக்கிரகத்திலேயோ இருக்குதுன்னு நினைக்காம உயிரோடு அவர் வந்திருக்கிறதா நினச்சி செய்யக்கூடியது தான் சேவை அல்லது பூஜை. இப்போ காம சேவித்தான்னு சொன்னால் அவன் அம்பாளை மன்மதன் வழிபடுகிறான் அப்படிங்கிறது. இப்போ இந்த 2 நாமங்கள்லேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அம்பாளுக்கு எல்லாரும் உபாசகர்களாக இருந்திருக்கின்றார்கள். நிவிருத்தி மார்க்கமாகிய துறவு நெறியில் செல்கிறவர்கள் தான் மன்மதனை அம்பாள் மயமாக நினைக்கும் பொழுது அவர்களுடைய பிரவൃத்திக்கான இயல்புகள், டெண்டன்சிஸ்ங்கிறோம்ல, அந்த சம்ஸ்காரங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதாவது பிரவிற்த்தி மார்க்கத்தில் போகக்கூடியவர்கள் இந்த பிரவிற்த்திக்கான காமத்தை அம்பாளுடைய வடிவாக நினைத்து வணங்கினால் அது அப்படியே மாறி வரும். நிவிருத்தியில் போகும்போது அதை முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும். பிரவிற்த்தியில் செல்கிறவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். ஆனால் அம்பாளோடு இணைத்து விடும் பொழுது அது மேன்மை பெறும் அப்படின்னு நம்ம சுவாமிஜி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக காம பூஜிதா, காம சேவிதா. அப்புறம்
பகாராத்யா, பகன் என்பது சூரியனுக்குள்ள ஒரு பெயர். பகாராத்யா, சூரியனால் ஆராதிக்கப்படுகிறவள். இன்னொரு நாமம் இந்த பகாராத்யா 715வது நாமம். அடுத்தது மார்த்தாண்ட பைரவ ஆராத்யா, இது 785வது நாமம். இந்த 2 நாமத்தை சேர்த்து பார்த்துருவோம். பகாராத்யா, பகம் என்பது சூரிய மண்டலம்னு பேர். இப்போது சந்திரமண்டல மத்தியகா அப்படின்னு இன்னொரு நாமம் முன்னாடி வந்திருக்கு. அதாவது சந்திரனுடைய அந்த மண்டலத்துக்கு நடுவில் அம்பாளை வச்சு உபாசிக்கணும். அப்போ பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூரண சந்திரனை பார்த்து கொண்டு அந்த சந்திரனுக்கு நடுவில் அம்பாள் இருப்பதாக உபாசிக்கணும். அதனால் ராத்திரியில் அப்படி பார்ப்பாங்க, தியானம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐதீகம் உண்டு. சந்திரனை அப்படி பார்க்கலாம், சூரியனை அப்படி பார்க்க முடியாது, கண் கொண்டு பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு மகா தேஜஸ்வி அவர். அப்போ என்ன செய்யணும்னா, அந்த ஒளி திரண்ட ஒளியும் ஆற்றலும் மிக்க அந்த சூரியனை இதயத்தில் நினைக்கணும். அப்புறம் அந்த சூரியனுக்கு நடுவில் அம்பாள் இருக்கிறதா நினைக்கணும். அப்போ சூரியனை பார்த்து வணங்கிட்டு, ரொம்ப நேரம் உத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, பார்த்து வணங்கிட்டு அந்த ஒளியை உள்ளத்துக்குள்ளே கொண்டு அந்த ஒளிக்கு நடுவில் அம்பாள் இருக்கிறதா உபாசிக்கணும். காயத்ரி உபாசனை மாதிரி தான். அப்போது பகாராத்யா என்று சொன்னால் சூரிய மண்டலத்தில் வழிபடப்படுபவள். அது எங்கே? இதயத்தில் தான். சூரியனை பார்த்து கொண்டல்ல, இதயத்தில் சூரியனுடைய பிரகாசத்தை கொண்டு அதற்கு நடுவில் அம்பாளை அமர்த்தி தியானிக்கணும். சூரியனே அம்பாளை தியானித்திருக்கிறார். பகாராத்யான்னு சூரிய மண்டலத்தில் தியானிக்கத்தக்கவள்னு சொல்லும் பொழுது அம்பாளை எப்படி வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு அர்த்தம், பகனாகிய சூரியன் அம்பாளை வழிபட்டிருக்கிறார். அப்போ இந்த திவ்ய உபாசகர்களில் சூரியன் ஒருத்தர். சந்திர வித்யா மாதிரி சூரியனும் அவரை வழிபட்டிருக்கிறார். ஸ்ரீவித்யா உபாசகர் சூரியன். இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லக்கூடிய நாமந்தான் மார்த்தாண்ட பைரவ ஆராத்யா. மார்த்தாண்டன் அப்படிங்கிறது சூரியனுக்குரிய ஒரு பெயர். இந்த பெயருடைய பொருள் ரொம்ப ஆழ்ந்த கருத்துள்ளது. அதில் ஒரு நிகழ்ச்சியே அடங்கியிருக்கு, அவருடைய வாழ்க்கை சம்பவம். மார்த்தாண்டம் அப்படின்னா செத்துப்போன முட்டைன்னு அர்த்தமா. இப்போ கோழி போன்ற பிராணிகள் முட்டையிடுது அப்படின்னா அந்த முட்டைக்குள்ளே கரு உயிர் இருக்குது. அது அடைக்காக்க பெறும்பொழுது குஞ்சாக வளர்ச்சி பெற்று வெளிவரும். அது செத்து போச்சுன்னா அப்புறம் வராது, அதில் அந்த உயிர் சக்தி போய்விட்டது. இந்த மார்த்தாண்டம்னு சொன்னால் உயிர் சக்தி போன முட்டை. அப்புறம் அதுக்குள்ளேருந்து இவர் எப்படி வந்தார் அப்படின்னா அதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, அதித்தியும் கஷ்யப்பரும் தவம் இருந்தார்களாம். சூரிய மண்டலத்திலேயே பரம்பொருளை தியானித்தார்கள். அதாவது கண்கண்ட தெய்வமாக பிரத்யக்ஷ தேவனாக இருப்பது இந்த சூரியன். இந்த சூரியன் மூலம் வெளிப்படுவது பரம்பொருள் பிரம்மம்தான் அப்படின்னு அவர்களுக்கு தெரியுது. அந்த உணர்வோடு அவர்கள் 2 பேரும் தியானம் பண்ணி கடுமையான தவம் இருக்கிறார்கள். அப்போது பரம்பொருள் அவர்களுக்கு என்ன வேணுங்கும்போது, எங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும், பக்தி சிரத்தையாக நல்லா இருக்கணும் எல்லாம் கேட்குறாங்க. சரி, அப்படி ஒரு குழந்தை பிறக்கட்டும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுறார். அதற்கப்புறம் அதித்தி கருவுறுகிறாள். இவளுக்கு இந்த தபஸ் இருந்து என்ன ஆச்சா, கருவுற்ற அப்புறமும் கூட ரொம்ப கடுமையாக உணவை குறைச்சி அப்படி இப்படின்னு விரதம் இருக்கா. ரொம்ப ஓவராக விரதம் இருக்கவும் உடம்பு பலகீனப்பட்டு இந்த செத்து போய் கட்டியாக விழுகுதான். முழுசாக குழந்தையாக பிறக்கலை. அப்போது இப்படி ஆகிப்போச்சு. உடனே திரும்பவும் அவர்கள் பகவானை வேண்டுகிறார்கள். பரம்பொருளை துதித்த உடனே அந்த இறந்த பிண்டத்திலிருந்து குழந்தை வருதான். அது சூரியனை போன்ற பிரகாசத்தோடு வருது. அதுவே சூரிய தேவன். அதான் மார்த்தாண்டன். அவருடைய மனைவி சாயாதேவி. மார்த்தாண்டன் தன் மனைவி சாயாதேவியோடு அம்பாளை பூஜிக்கிறார். எங்கே? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உங்களுக்கு நினைவு இருக்கலாம். ராஜராஜாச்சிதாங்கிற நாமத்துக்கு சொல்லும் பொழுது மனு, சந்திரன், குபேரன் 3 பேரும் இந்த அம்பாளுடைய சிந்தாமணி கிரகங்கிற அரண்மனையை சுற்றிலும் 24 கோட்டைகளை எத்தனையோ நிறைய இருக்குது. அந்த கோட்டைகளில் 2 கோட்டைக்கு நடுவில் ஒரு பிராகாரம் வரும்ல, அதில் ஒரு மண்டபம் அங்கங்கே இருந்து ஒவ்வொரு உபாசக்கரும் அங்கே இருப்பாங்களாம். அங்கே இருந்து கொண்டு அம்பாளை வணங்குவார்கள். எல்லாரும் ஏக காலத்தில் அந்த
சபைக்கு உள்ளுக்குள்ளே போயிட முடியாது. அவரவர் இடத்துல இருந்து பூஜிப்பார்கள், சபை கூடும்போது போவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க. அப்படி மார்த்தாண்ட பைரவர் அவருக்கு ஒரு இடம் இருக்கான், சூரியனுக்கு ஒரு இடம் இருக்குது. இதில் இந்த பிராகாரத்தில், அம்பாளுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற பிராகாரத்திலே அங்கே தன் மனைவியாகிய சாயாதேவியுடன் இருந்து கொண்டு 2 பேருமே அம்பாளை பூஜை பண்ணுறாங்களாம். சூரியனும் சாயாதேவியும் பூஜை பண்ணுறாங்க. இவர் மணிமல்லன் அப்படிங்கிற ஒரு மல்லனையும் தோற்கடிச்சிருக்கிறார் சூரியன். அதனால் அவருக்கு பேர் மல்லாரின்னு ஒரு பேரான். இந்த அம்பாளை வழிபட்டு அவருக்கு அந்த ஆற்றல் எல்லாம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் அம்பாளை வழிபட்டு இந்த அம்பாளுடைய வித்தை, ஸ்ரீ வித்தையை உலகுக்கு கொடுத்திருக்கிறார். அதில் மார்த்தாண்ட பைரவ, ஏன் பைரவன்? பைரவன் சொன்னாலே அச்சத்தை ஊட்டுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அச்சத்தை ஊட்டக்கூடிய தன்மை அப்படித்தானே இருக்குது. சூரியனுடைய ஒளியை நம்மளால் பார்க்க முடியாது. ரொம்ப உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்க்காம தெருவு நடந்து போனாலும் நம்மளுக்கு அது தாக்கும். அது ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா சில பேர் சன் ஸ்ட்ரோக்குங்கிறோம், இல்லை விழுந்து இறந்தே விடுவாங்க. அப்போ அவ்வளவு கடுமையானவர். அதனால் அவர் பைரவர், பயங்கர மூர்த்தியாகவும் இருக்கிறார். பைரவங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பயங்கரமான முயற்சி, கடுமையான முயற்சின்னு அர்த்தம். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னா அது சாமான்யமாக முடிஞ்சிடாது. அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேணாலும் நான் அதை செய்து விடுவேன் என்று காரியத்தில் இறங்கி செய்கிறாங்க பாருங்கள். அந்த கடுமையான முயற்சிக்கும் பைரவம்னு ஒரு பேரான். அப்படி மார்த்தாண்ட பைரவர், அப்படி இறந்த முட்டையிலிருந்து பிறந்தவராகிய சூரியன் அம்பாளை வழிபட்டு பேராற்றலோடு விளங்கி மக்களுக்கும் அந்த வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த 2 நாமங்கள், பகாராத்யா, மார்த்தாண்ட பைரவ ஆராத்யா. இப்போது இன்னும் 2 நாமங்கள் இருக்குது. நந்தி வித்யா, குஹ்யகாராத்யா. நந்தி சிவபெருமானுடைய வாகனம், அவரும் அம்பாள் உபாசகர். நந்தி சிவனடியார்களுள் மூத்தவர், சிவபெருமானுடைய துணைவிதானே அம்பாள். அதனால் அவர் அம்பாளையும் நன்கு வழிபட்டு அம்பாளுடைய உபாசனை எப்படி இருக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால் அவரும் ஆதி குருவாகவும் அவரை சொல்லுவார்கள். அப்படி அவர் அம்பாள் உபாசனையை பற்றி மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். நந்தி வித்யா. அப்புறம் குஹ்யக ஆராத்யா. நந்தி வித்யா 733வது நாமம். குஹ்யக ஆராத்யாங்கிறது 720வது நாமம். இந்த குஹ்யக ஆராத்யாங்கிறது ஒரு சுவையான நாமம். நம்ம சுவாமிஜி அதை அழகாக விளக்குகிறார்கள். குஹ்யகன் அப்படிங்கிறது குபேரனுக்கு ஒரு பேர், மறைவாய் இருப்பவன் அர்த்தமா. இப்போ பணக்காரர்கள் தம்முடைய செல்வம் மொத்தம் பணம் எவ்வளவு இருக்குதுன்னு வெளியில் தெரிவிக்க விரும்ப மாட்டார்கள். அப்படி தெரிவித்தாலும் நிச்சயமாக அதை விட கூட வச்சுருப்பாங்க, குறைச்சி தான் சொல்லுவாங்க. ஏன்னா திருடிட்டு போயிடலாம், அல்லது தானம் கேட்டு நிறைய பேர் வந்துடலாம். கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல, அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்களாம். அதனால் குபேரனுக்கு ஒரு பேர் ரகசியமாக வைத்திருப்பவனா குஹ்யன், குஹ்யகன். அவனுடைய பரிவாரங்களும் குஹ்யக்கர்கள். அவர்களும் வெளி உலகுக்கு தெரியாமல் சத்தங்கட்டாமல் வேலை வைப்பாங்களாம், பணம் சேகரிக்கிறது. பணத்தை திரட்டுகிறவர்கள் இயல்பிலே இந்த ரகசியத்தன்மை இருக்கும். உலகுக்கு தெரியாமல் அவர்கள் சேர்த்து கொண்டே இருப்பார்கள். செலவழிக்க மனசு வராது, சேர்க்கத்தான் பிடிக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் குபேரனுடைய பரிவாரங்கள், வேலைக்காரர்கள். அப்படிப்பட்ட குஹ்யக்கர்களால் ஆராதிக்கப்படுபவள். ஏன்? அவர்களுக்கு அந்த செல்வம் கிடைப்பது அம்பாளின் அருளால். உலகத்துக்கு செல்வம் அவசியம், ஆனால் அது நமக்கு கருவியாக, நம் கையில் கருவியாக இருந்து வேலை செய்யணும், நமக்கு அடிமையாக இருக்கணும், நமக்கு எஜமானன் ஆகிவிடக்கூடாது. அதனால் செல்வத்தை எப்படி சரியாக பயன்படுத்தணும் என்பதை தெரிஞ்சுக்கணும். நம்ம சுவாமிஜி சொல்லுவாங்க, செல்வம் பயன்படுவது எப்பொழுது? பெட்டியில் வைத்து பூட்டப்படும் பொழுது அல்ல, செலவழிக்கப்படும் பொழுது தான் அது பயன்படுகிறது. நீ எதுக்கு செலவழிக்க போகிற? இந்த கொரோனா பீரியடில் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தேன் அப்படின்னா நீ சரியாக செலவழிச்சிட்ட. இப்போ உன்னுடைய பணம் பயன்பட்டது. அதனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. நீ உன்னுடைய பொருளை வைக்கக்கூடிய சரியான இடம் எதுன்னா, பசிக்கிறவன் வயிறுப்பா, அந்த வயிற்றுக்கு சோறு போடு
அங்கே நீ உன் பொருளை பாதுகாத்து வச்சுட்ட, அதுதான் உனக்கு வரும் புண்ணியமாக. அப்படி பொருளை முறையாக சரியாக செலவழிக்கணும். ஆனால் இந்த குபேரனுக்கும் அவனுடைய பரிவாரங்களுக்கும் செலவழிக்க பிடிக்காது, சேர்க்கறது தான் பிடிக்கும். செலவழிக்கிறது அடுத்த ஸ்டெப்பு. அப்போது அப்படி பணம் சேர்ப்பதில் வல்லவர்களாகிய குபேரனின் பரிவாரங்களால் நன்கு ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பணம் சேர்க்கிற முயற்சி தான் இவங்க பண்ணுற வழிபாடு. இந்த மாதிரி பணம் சேர்க்கறதுல ஆழ்ந்த ஆர்வம் உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள், காலையில் எழுந்து குளித்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா ராத்திரி 10 மணி 11 மணிக்கு மேலே தான் வருவாங்க. இந்த வியாபாரமெல்லாம் முடித்து கடையை பூட்டிட்டு போன உடனே படத்துக்கு இப்படி ஒரு பூக்கு நடுவில் நிறைய இடம் இருக்கும். அப்படி ஒரு சரத்தை போட்டு ஒரு தூப்ப தீபம் காமிச்சிட்டு உக்காந்தாங்கன்னா அந்த வியாபாரத்தையே பார்த்து அதை முடிச்சுட்டு கடைசியில் திரும்பி வரும்போது திருப்பி ஒரு தரம் தூப்ப தீபம். அவங்க வழிபாடு அது வழிபாடா? அது மட்டும் இல்லையா, அந்த பணம் சம்பாதிக்கிறதே அவர்களுடைய வழிபாடு. அப்படி செய்யக்கூடியவர்கள் தான் குபேரனுடைய குஹ்யக்கர்களாகிய பரிவாரங்கள். அதாவது பணத்தாசை பிடிச்சவங்க தான், ஆனால் அவங்கள்ட்ட முயற்சி இருக்குது. கொஞ்சம் மனசு நல்ல விஷயத்தில் சுயநலத்தை விட்டு திரும்பிட்டால் அந்த பணத்தினால எல்லாருக்கும் பயன் உண்டு. அதனால் இந்த குபேரனும் அவனுடைய ஆட்களும் அம்பாளை வழிபடுகிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகள் போல உலகில் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை சேர்ப்பதில் முயற்சி எடுக்கிறவர்கள். அந்த முயற்சியின் மூலம் அவர்கள் அம்பாளை வழிபடுகிறார்கள் அப்படின்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. அப்படி இப்போது நாம் திவ்ய உபாசகர்கள் அந்த 12 + 3, அப்புறம் இந்த ரிஷிகளில் சனக்கர், சனந்தனர், சனத்குமார், இவங்க 3 பேரையும் சேர்த்து கொள்ளும்பொழுது 12 3 3 18 பேர் வருது. இந்த 18 பேரில் ஒரு சிலர் தவிர ஸ்கந்தன் பற்றி தான் நமக்கு சொல்லப்படலை இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில். மற்ற எல்லாரை பற்றியும் வந்துவிட்டது. ஒவ்வொருத்தரும் அம்பாளை எந்த இடத்துல உபாசித்தாங்க, எப்படி உபாசித்தார்கள், அதனுடைய விளைவாக மக்களுக்கு கிடைத்தது என்ன, எல்லாமே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாமளும் ஓரளவுக்கு விளக்கமாக பார்த்து விட்டோம். இதில் எனக்கு ரொம்ப பிடித்தது லோபாமுத்ரா. தபஸ்வெளியிலே ஒரு பெண் ரிஷிகா. அந்த சுவாமிஜி சொல்கிறாங்க, லோபாமுத்ரை என்பது சின்முத்ரை போன்று ஞானத்தில் சின்முத்ரைக்கு இணையானதுன்னு சொல்கிறாங்க. ஞானத்தை காட்டுவதில் சின்முத்ரைக்கு இணையானது லோபாமுத்ரான்னு. அந்த முத்ரை வைக்கிறது எப்படின்னு தெரியல. ஆனால் இது சின்முத்ரையில் என்ன பண்ணுறோம், இந்த சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரலை விட்டுட்டு இந்த ஆள்காட்டி விரல் கட்டவரலோடு இணைகிறது. ஜீவன் பரத்தோடு ஐக்கியப்படட்டும், உலகப்பற்றத்தில் விட்டுவிடு, பெண்ணாசை 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 அப்படிலாம் சொல்லலாம். இது சின்முத்ரையின் தாத்பரியம். இதே மாதிரி லோபாமுத்ரை ரொம்ப இதற்கு இணையானதுன்னு சுவாமிஜி சொல்கிறாங்க. லோப்பா அப்படின்னா விட்டு விடுதல், அது இல்லை. எது இல்லை? பேத புத்தி இல்லை அப்படின்னு நேற்று பார்த்தோம். அதாவது உயிர்களுக்கிடையில், பொருட்களுக்கிடையில், உலகங்களுக்கிடையில் வேறுபாடுகள் பார்க்கக்கூடிய இயல்பு ரஜோகுணத்தின் தன்மை. சத்துவகுணம் ஓங்க பெற்று குரு அருளால் உபதேசம் பெற்று உண்மையை உணர்ந்தவர்கள் இந்த வேறுபாடுகளை பார்க்கறதில்ல. எல்லாமே சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம்னு சொல்லி பிரம்மந்தான் இத்தனையாக தோன்றி கொண்டிருக்கிறது என்கிற சித்தாந்தத்துக்கு வந்து விட்டார்கள். அந்த நிலையத்தான் இந்த லோபாமுத்ரா என்பது குறிக்கிறதா. அவ்வளவு தூரம் பேத உணர்வு போய்விட்டால் அவர்களுக்கு ஆனந்தமே எஞ்சி இருக்கும். அதுதான் முத்ரானா ஆனந்தம். பேதம் நீங்கியதால் ஆனந்தத்தை உணர்ந்தவர்கள். அதான் அந்த லோபாமுத்ரா அப்படிங்கிற பேருக்கு அழகான பொருள். இப்படி அன்னை பராசக்தியை துதிக்கக்கூடிய உபாசகர்கள் 12 மேலும் 3 மேலும் 3. இவர்களுடைய சிறப்புகளெல்லாம் சிந்திக்கத்தக்கது. அத்தோடு கூட நம்முடைய குருநாதர் சுவாமி சித் பவானந்த மகாராஜ் அவர்கள் அம்பாளுடைய மந்திரம் ஒன்றை நமக்கு உபதேசித்திருக்கிறார்கள். இதில் நமக்கு உகந்ததான ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டு நாம் அம்பாளை ஜபித்து, அம்பாள் நாமத்தை ஜபித்து, அவளுடைய உருவை தியானித்து அவள் அருளை பெறுவோமாக. அதற்கு அன்னை பராசக்தியை நமக்கு அருள் புரிவாளாக. ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.